ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஒரு மனுஷன் அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொன்னதையே அரசியலாக்குற தகுதி தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளுக்கே இருக்கிற தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த மனுஷனை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரிசையில் நின்று ஓட்டு போடுறது தான் என்னுடைய அதிகபட்ச அரசியல் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலேயும் பிடிச்சிக்கிட்டு அஜித் மோடிக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு பட்டிமன்றம் நடத்துறது, அஜித்க்கு அரசியல் நெருக்கடியா அப்படின்னு விவாத மேடை வைக்கிறதெல்லாம் அசிங்கமான மீடியா தர்மமாக இருக்குது. விவாத மேடையில் அஜித் ரசிகன் அப்படின்னு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறது. இன்னொரு பக்கம் மஞ்சள் பத்திரிகைக்கு ஆபாச செய்திகள் கொடுத்துட்டு இருக்கிற 3 முட்டாள்கள் சபையிலிருந்து யாரையாவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறது. நாம் எந்த கட்சிக்கு காசு வாங்கிட்டு சொம்படிக்கிறோமோ அந்த கட்சிக்கு சாதகமாக விவாத மேடையை நடத்துறது. இது எதுக்குமே இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் தலையை பக்காவாக கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நான் முதலமைச்சர் ஆனால் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு எத்தனையோ நடிகர்கள் அவங்களுடைய அரசியல் ஆர்வத்தையும் ஆசைகளையும் வெளிப்படையாகவே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஆசைகளோடு இருக்கிறவங்கள வச்சு பட்டிமன்றமோ விவாத மேடையோ நடத்தினா அவங்களுக்கும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், வெட்டியாக போயிட்டு இருக்கிற டைம் ஸ்லாட்டையும் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அரசியலே வேணாம் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க மேலே தான் அரசியல் அதிகமாக திணிக்கப்படுது. செய்தி ஊடகங்கள் இதை வச்சு மிகப்பெரிய பிஸ்னஸே பண்ணிகிட்ருக்கு. தல ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற சிலர் பாஜகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நேற்று திருப்பூர் நிகழ்ச்சியில் இது நடந்தது. தமிழிசை சவுந்தரராஜனும் மோடியுடைய நல்ல திட்டங்களை அஜித் ரசிகர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். இதற்கு பிறகுதான் தல அஜித்துடைய அறிக்கையே வந்தது. அதே நேரம் இந்த அறிக்கை வெறும் அரசியல் சாயம் தன் மேலேயும் தன்னுடைய ரசிகர்கள் மேலேயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும் வரல. தன்னோட ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் எல்லாம் மீறி போயிடக்கூடாது, ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சேர்ந்து தான் இந்த அறிக்கை வெளிவந்தது. ஆனால் இந்த விவகாரம் இனி எப்படி அரசியலாக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, அஜித்க்கு பாஜகவுடைய நெருக்கடியா, பாஜகவின் ஆதரவு அஜித்க்கு இருக்கிறதா, அஜித் திமுக பக்கம் சாய்கிறாரா, அதிமுகவுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரா அஜித் அப்படின்னு எந்த ஒரு ரசிகனுக்கும் தோணாத கேள்விகள் எல்லாம் டிவியில் பார்க்கலாம். காலையில் ஒரு மீடியாவில் ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, முடிஞ்சா அரசியல் இறங்கி பாஜகவை ஜெயிச்சு காட்டுங்க, நடிகர் அஜித்குமாரை கிழித்து தொங்க விட்ட தமிழிசை. இதுதான் ஹெட்லைன்ஸாக இருந்தது. இதை அஜித் ரசிகர்கள் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? இந்த செய்தி உண்மையா பொய்யா, உள்ள என்ன போட்டிருக்கு அப்படின்னு கூட படித்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உடனே உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான தலைப்பு இதுவாக இருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அந்த அம்மா கொடுக்கவே இல்லை. இது ஒரு பொய்யான செய்தியாக அந்த அம்மா அப்படி கொடுத்துருந்தா நேரம் அத்தனை செய்தி சேனல்களையும் பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெட்லைன் போடும்போது என்னாகும் அப்படின்னா, ரசிகர்கள் அந்த அம்மாவை திட்ட அந்த பக்கம் இருந்து பதில் வர இப்படித்தான் ஒரு பொய் கூட பெரிய சர்ச்சைகளையும் சங்கடங்களையும் உருவாக்கிட்டு இருக்கோம். அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷனை நிம்மதியாக இருக்க விடாமல் அரசியல் பண்ணுறதெல்லாம் என்ன மீடியா தர்மமோ தெரியல.